சிற்றம்பலம் திருநாவுக்கரசு சுவாமி அருளிய தேவாரம் 4ஆம் திருமுறை பண் திருநேரிசை தலம் திரு அதிகை வீரட்டானம் பதிகம் 27 பாடல் 5. நரிவரால் கவ்வச் சென்று நல்திசை இழந்தது ஒத்த நரிவரால் கவ்வச் சென்று நல்திசை இகழ்ந்து ஒத்த தெரிவரால் மாள் கொள் சிந்தை தீர்ப்பது ஓர் சிந்தையாவர் வரிவரால் உகழும் தென் நீர்க்கழனி சூழ் பழனவேலி வரிவரால் உகழும் தண்ணீர் கழனி சூழ் பழனவேலி அறிவரால் வயல்கள் சூழ்ந்த அதிகை விரட்டனாரே அறிவரால் வயல்கள் சூழ்ந்த அதிகை விரட்டனாரே. திருச்சிற்றம்பலம். இந்த 5ஆம் பாடல் விளக்கத்தை பார்த்து விடலாம். இந்த 5ஆம் பாடலில் நீரில் ஊடும் விரால் மீனை பிடிக்க முயற்சி செய்த நரி அந்த முயற்சியின் போது வாயில் தான் ஏற்கனவே கவ்வியிருந்த தசை பிண்டத்தை, அந்த மாமிசத்தை பிண்டத்தை இழக்கின்றது. அந்த விரால் மீனை பிடிப்பதற்காக வாயில் உள்ளதை இழக்கின்றது. விரால் மீனும் அதற்கு கிடைக்காமல் போகவே நரி தன்னிடம் ஏற்கனவே இறந்ததையும் இழந்து வருந்தும் நிலைக்கு தள்ளப்படுகின்றது. வாய் அதை பிடிக்கப் போக, ஒன்றை பிடிக்கப் போக மற்றொன்றையும் இழந்து தவிக்கின்றது. அவ்வாறு தனது கையில் இருப்பதை இழந்து வருந்தும் நரி போன்று நமது உள்ளத்தில் உள்ள சிவத்தை அனுபவித்து வாழ்க்கையில் உய்வினை அடையாமல் நம் உலக மாயையில் சிக்கிக்கொண்டு உலகப் பொருட்களின் மீது ஆசையையும் பாசத்தையும் வளர்த்து கொண்டு அவற்றை அடைய முயற்சி செய்கின்றோம். அந்த முயற்சியை ஈடுபடுவதும் நாம் உண்மையான மெய்ப்பொருளை நினைப்பதை தவிர்த்து நமது உள்ளத்தில் சிவபெருமான் அருளால் நமக்கு கிடைக்க இருக்கும் முக்தி போட்டினை இழக்கின்றோம். அவரை நினைக்காம நாம் வேறு ஏதோ சிந்தனையை செய்து கொண்டு பதவி புகழ் மற்றவை நோக்கி அலைந்து கொண்டிருப்பதால் நாம் முக்தி நெறியை அறியாமல் வந்து கொண்டிருக்கின்றோம். இந்த உண்மையை ஆராய்ந்து உணர்ந்த சான்றோர்கள் உலக பொருட்களின் மீது பற்று கொள்ளாமல் தங்களுடன் உறையும் சிவபெருமானின் சிந்தனையை காலத்தில் கழிக்கின்றனர். அடியார் பெருமக்கள் அனைவரும் நாமும் எம்பெருமானுடைய சிந்தனையை நினைத்து நாம் கழிக்க வேண்டும். இவ்வாறு இருக்கும் இத்தகைய கருணை உள்ளம் கொண்ட சிவபெருமான் எங்கு இருக்கின்றன? கடின நதிக்கரையில் வயல்களும் கழனிகளும் நாற்புறமும் சூழ்ந்து கொண்டுள்ள கடின நதிக்கரையில் அதிகை வீராட்டானத்தில் உரைகின்றார் என்று சொல்லி இந்த பாடலை முடிக்கின்றார் அப்பர் சாமி. திருச்சிற்றம்பலம்.